அருள் சகோதரர் அந்தோனி சிகாமணி எஸ்டிபி அவர்களின் வாழ்நாள் சாதனை விருதாக புனித டான் பாஸ்கோ பாதையில் சகோ சிகா புனித நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வான டான் பாஸ்கோ இளைஞர் மன்றம் மாதா கோவில் வியாசர்பாடியில் அரங்கேறியது. நூல் ஆசிரியர் வியாசர் ரயில் ஏ சந்திரன் மகேஸ்வரி சாரண ஆசிரியர் இந்த நூல் வெளியிட தான் பட்ட கஷ்டங்கள், மற்றவர்கள் செய்த உதவிகள், புத்தகம் தயாரித்து கொடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ சபை அருட்தந்தைகள் சிற்றாடல் கீழ்ப்பாக்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நூலுக்கு கட்டுரை கொடுத்த 14 பேருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்கள் டான் பாஸ்கோ பேர் பெற்றோர் இல்ல தந்தை அருட்பணி சகாயராஜ் எஸ்டிபி அவர்கள் முதல் நூலை வெளியிட்டார்கள். சிறப்புரை அருள்பணி சிற்றரசி எஸ்டிபி, அருள்பணி கிரகோரி பங்கு தந்தை, அருள்பணி பால் மார்க் எஸ்டிபி, டான் பாஸ்கோ இல்லஸ் அருள் சகோதரிகள் லூசி பெரியநாயகி, மலர் வரவேற்புரை அரிமா ஜி பரமசிவம் அவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இனி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளர் கவிஞர் சிவலிங்கம், டான் பாஸ்கோ பேசின் பிரிட்ஜ் திரி சாரண ஆசிரியர் டொமினிக் பார்த்தசாரதி, கேப்ரியல் நசுருதீன் ஷா பார்த்தசாரதி, சமூக சேவகர் என் தங்கராஜ், சாரண ஆசிரியர் என் உமாபதி, வருமான வரித்துறை ராகவன், மோகன்ராஜ், பக்தவச்சலம், வள்ளி கோபால், பீட்டர், கலைமணி மற்றும் இளைஞர் மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் பக்கிரிசாமி, உமாசங்கர், வானூர் சங்கர், பார்த்திபன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அனைத்து உதவியும் செய்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அருள்பணி ஆரோக்கிய பிரியன் எஸ்டிபி இளைஞர் மன்ற இயக்குனர் அவர்கள் நன்றியுரை கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் சாரண சாரணியர்கள் பேண்ட் வாடியத்துடன் வரவேற்பு கொடுத்தார்கள். ஏராளமான சிகா பிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நூல் ஆசிரியருக்கு வியாசர் ரயில் ஏ சந்திரன் அவர்களுக்கு அனைவரும் சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவப்படுத்தினார்கள். அந்த உயிரோட்டம் உள்ள ஜபத்தை ஜபிக்க நமது அண்ணன் சந்திரன் அவர்களே, எங்களுடைய ஆசான், நான் சிறு வயதில் இருந்து இந்த மன்றத்தில் உருவாக ஒரு நபர்கள் நானும் ஒருவர். தந்தைக்கு மேல் என்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு அந்த காலத்தில் அந்த அளவுக்கு எங்களை தலைமை பண்பும் சரி, சாரண இயக்கமாகவும் காப்பாற்றாளர்களுக்கும் அனைத்திலும் எங்களுக்கு பேர் ஒளியாக இருந்த அருள் சகோதரர் சிகாமணி அவர்களை புனித நூல் என்று சொல்ல வேண்டும். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நூல் வெளியீட்டு சிறப்புரையாளருக்கும் என்றுமே நம்மளுக்கெல்லாம் இல்ல தந்தை என்றால் அது எப்போதும் அவங்க வந்தாவே நம்மளுக்கு அவங்க தான் சிறப்பு விருந்தினர்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திலும் அருட்தந்தை சகாயராஜ் இளத்தந்தை அவர்களை விழா குழு சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். உதவி இளத்தந்தை அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் எங்களுக்கெல்லாம் இங்கு ஏற்கனவே இங்கிருந்து அட்மிஷன் இருந்த எங்க இளைஞர் மன்றத்துக்கு வழிகோலாக இந்த எங்களுடைய பாசமிகு வெகு தொலைவில் இருந்து இங்கு வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஃபாதர் பால் மார்க் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். என்றுமே அவருடைய பேச்சாற்றல் செயல், அவர் பேச்சை கேட்டாவே இனிமையாக்கக்கூடிய இந்த மன்றத்தின் முன்னாள் இயக்குனர் தான் சொல்லணும். அவரோடு சேர்ந்து நான் பணி செய்திருக்கிறேன். அருள்தந்தை சித்தரசு அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். சிஸ்டர் லூசி, சிஸ்டர் பெரியநாயகி, சிஸ்டர் மலர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலும் மற்ற உள்ள சிஸ்டர்களும் வருக என்று வரவேற்கின்றோம். எனக்கு ஆசிரியராக இருந்தவர் இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய டொமினிக் மாஸ்டர் தான் என் முதல் சாரண ஆசிரியர். அதுக்கு முன்னாடி மனோகர் மாஸ்டர், ராஜா சுடுமணி, இந்த நூல் வெளியீடு சந்திரன் அவர்களும் சாரண ஆசிரியர் தான். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நடந்திருக்குது. நிறைய பேர் பயன்பெற்றுகிறார்கள். இந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, அனைத்துக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய சகோதரி சிகாமணி தான். இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு, அப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. எப்போ செல்லுன்னு ஒன்று வந்து தான் அன்றைக்கே போச்சு. அந்த மனித நியாயமும் சரி, அந்த மற்றதெல்லாம் போச்சு. அந்த காலத்தில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. டிவி இருக்கும், அந்த கருப்பு டிவி, அதை வந்து நாங்கள் பார்க்குறோன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும்.
ஒளியும் ஒரு நிகழ்ச்சி வரும், அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு நாங்கள் எங்களுக்கும் போலீஸ் வரைக்கும் தான் ட்ரை பண்ணோம். என்ன பார்த்தா எப்படி இருக்கு, இப்படிதான் தான் காசு கொடுப்பாரு இந்த இதுக்கெல்லாம் போறது. மலேசிய திருச்சபை அநேக இளைஞர் இயக்கங்கள் ஆரம்பித்த போதிலும் தான் தந்தையாக வேண்டும் என்ற உணர்வை தள்ளிவிட்டு இளைஞருக்கு அருள்மணி ஆற்றப்பட வேண்டும் என்று தானாகவே சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அருள்மணி சகோதரர் அந்தோணி சிகாமணி அவர்கள் ஒன்றாய் இரண்டா அனைத்து பகுதிகளிலும் அவர், அனைத்து இளைஞர் மன்றங்களிலும் அவர் அநேக இளைஞர்களை வழிகாட்டியாகவும் அவர்களை உருவாக்கி நல்ல வேலை வாய்ப்புகளை தந்த அருள்மணி சகோதரர் சிகாமணி அவர்களை நாம் மறவோம். வியாசர்பாடியில் அதிக நாட்கள் தங்கியிருந்த அவர் அநேக இளைஞர்களை வேலை கொண்டு வந்தார். அநேக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றார்கள். அத்தனை பேர்களும் இன்றைய தினம் அவருடைய பெயரை சொல்லி சில இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உபயோகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். உணர்வோடு அவருக்கு பரிமாற்றங்களோடு திருப்பற்றூர் போய் வந்திருக்கிறார்கள். அதற்கு போடூர் சேற்பட்டிலும் அவரை போய் அரவணைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அது வெளியாக அடுத்தது அவர்களுடைய சிற்றரசு அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் இத்தனை ஆண்டுகள் இதை வெளியிட வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை நான் கண்டிருக்கின்றேன். இதன் முதல் பிரதியை அருள் தந்தை, நமது இளந்தந்தை அருள் தந்தை சகாராஜ் அவர்களிடமிருந்து அருள் தந்தை பால்மார்க் அவர்கள் பெற்றுக் கொள்வார். ஒரு நாள் அப்பொழுது நான் டான் பாஸ்கோ அன்பு உள்ளம் இதழின் ஆசிரியராக இருந்தேன். இளமை மாத இதழின் ஆசிரியராகவும் இருந்தேன். அருள் தந்தை ஜெராட் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு ஒரு ஆளை அனுப்பி வரவழைத்தார். நான் சென்ற பொழுது வியாசர்பாடி இளைஞர் மன்றத்தில் இருந்த இளைஞர் குழுவில் இருந்து வந்த மூத்த உறுப்பினர்கள் அருள் தந்தை ஜெராட் அவருடைய அறையிலே அமர்ந்திருந்தார்கள். என்னை அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும் என்பதாலும் அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னார், சகோதரர் சிகா அவர்களுடைய வாழ்க்கையினை வடித்தெடுத்து ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை வியாசர்பாடி தொன்போஸ்கோ இளைஞர் மையத்தினுடைய மூத்த உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் என்று சகோதரர் சந்திரன் அவர்களோடு இணைத்து அந்த பணியை தந்தார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் சொல்லுகிற இந்த நிகழ்ச்சி 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த நிகழ்ச்சியை இன்றுதான் நிறைவு செய்திருக்கிறோம். யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எத்தனையோ இடங்களில், எத்தனையோ தேநீர் சாலைகளில், என்னுடைய இல்லத்தில், திரு சந்திரன் அவர்களுடைய இல்லத்தில், வியாசர்பாடி இளைஞர் மையத்தில், பேசப்பட்ட இளைஞர் மையத்திற்கு ஏகப்பட்ட இடங்களில் நாங்கள் கூடி இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இறைப்பணிக்கு அர்ப்பணித்த நிறை மனிதர் அருள் சகோதரர் சிகாமணி நற்செய்தியின் வரிகளை தனது முகவரியாக மாற்றி சீடத்துவத்தை சிறப்பாக வாழ்ந்தவர் அருள் சகோதரர் அந்தோணி சிகாமணி. சகோதரர் அந்தோணி சிகாமணியின் நண்பர்களே, மாணவர்களே, நீங்கள் இன்று நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியானது ஏதோ அவரை பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருப்பதை உங்களிலே சிலர் பேசுவதை கேட்டு அறிந்து கொண்டேன். இங்கு வந்த நாள் முதல் ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். எங்களுக்கும் சில வகுப்புகளால் எடுத்து வருவார் நாங்கள் பயிற்சி காலத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் இந்த பகுதி வியாசப்பாடியிலே வியாச என்றால்
அருள் சகோதரர் சிகாமணி என்ற வார்த்தை தான் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தந்தை மந்துவாணி அவர்கள் இந்த பணித்தளத்தை துவங்கி வைத்தார். அவருக்கு பிறகு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபர் அருள் சகோதரர் அந்தனி சிகாமணி. அதற்கு சாட்சியாக நீங்கள் எல்லோரும் இன்று இந்த மையத்தில் ஒன்றாக கூடி மூத்தவர்கள் அவரை மரியாதை செய்வதற்கு நல்லது ஒரு வழி, அவர் வாழ்க்கையை ஒரு படைப்பாக இங்கு மட்டுமல்ல இந்த சலீசி உலகத்திற்கும் நம்முடைய சுற்றி இருக்கின்ற வியாசை மக்களுக்கும் அவரால் பயன்பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக வாழ்க்கை எழுதியிருக்கின்றீர்கள். இதற்கு துணையாக இருந்த எழுதிய குறிப்பாக சந்திரன் அவர்கள் தான் என்னை அடிக்கடி வந்து சந்தித்து குளியனோடு நமது கம்போஸ்கோ இயக்குனர் இளைஞர் இயக்குனர் ஒரு சேர்ந்து இந்த நாளை நாங்கள் சிறப்பிப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக அவர்களுக்கு அவரோடு சேர்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் ஆசிரியர் தொடர்ந்து அருள்பணியாளர் சகோதரர் சிகாமணியினுடைய வார்த்தைகள், அவர் செயல்கள், அவர் உங்களுக்கு காட்டிய வழி தொடர்ந்து உங்களில் உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளையும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்க்கை மயமாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவதை நன்றி. ஆசப்பாடி மண், அவர் நடந்த வளாகம், அவருடைய புனிதத்தை கண்ட ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு மண். அந்த மண்ணிலே நீங்களும் நான் இருக்கிறோம். சகோ சிகா அவர்களின் பிரியர்களாக நீங்களும் நான் ஓடோடி வந்திருக்கிறோம். ஒரே ஒரு வரியிலே நான் முடித்து கொள்கிறேன். தொன் போஸ்கோவின் பாதையிலே சகோ சிகாவினுடைய பாதையிலே நம்முடைய அண்ணன் ரயில் வியாசர் சந்திரன் அவர்கள் கரையை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகத்துக்காக பல ஆண்டுகள் உழைக்க இருக்கிறார். அவர்களுடைய உழைப்பு எனக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புத்தகம் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று ஒரு மூர்க்கத்திலே வேலை செய்து அருமையான இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அவருடைய உழைப்புக்கு என்னுடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்து விடுகிறோம். ஸ்கவுட்ல சேர்ந்தேன் 1967. அப்பொழுது எனக்கு ஸ்கவுட் மாஸ்டராக இருந்தவர் யார்? சகோ சிகாதா. நான் சிறுவனாக இருந்த பொழுது எனக்கு ஸ்கவுட் மாஸ்டராக இருந்தார். அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் எல்லாருமே. லோகநாதன் சார், அப்புறமா அமல்ராஜ் நாராயணசாமி, அப்புறமா சுந்தரமூர்த்தி, நான் என்ன சொல்லிக்கிட்டே போறோம். அவர்கள் எல்லாரும் அப்போ அசிஸ்டன்ட் ஸ்கவுட் மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாருமே சிகாவுக்கு கீழே. அப்பொழுது சகோதரர் சிகாமணி அப்போ யங்மேன் 59 வருஷம் எப்படி இருந்திருக்காரு. இப்போ அவளுக்கு 92 வயது. எங்களை எல்லாம் கோடைக்கலை நமக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாரு. நான் வந்து போகப்பட தண்ணி பார்த்தா எனக்கு பயம், எனக்கு கண்டம், தண்ணியில கண்டம் அப்படி இப்படின்னு சொன்னேன். உனக்கு கையில் கட்டுங்க அப்படின்னாரு. அப்போ வந்து அமல்ராஜ் நாராயணசாமி, சுந்தரமூர்த்தி அவங்களாம் இருந்தாங்க. அப்படியே கையில கட்டு. தொன்போஸ்கோவின் பாதை சகோசிகாவுக்கு சந்திப்பிழை தீர்த்தவர் தான் கவிஞர் வேலுமணி அவர்கள். அந்த நூலுக்கு ஒத்துழைப்பாக வரை அயராது உழைத்து இந்த சிறப்பை சேர்த்தவர் என்னுடைய அண்ணன் மகன் அறிவாளர் இருப்பவர் என்னுடைய மகன். எனக்கு மகிழ்ச்சி என் குடும்பத்தை வழிநடத்தியவர் என்பதை நான் ஆற்றல் ஆனந்தத்தை அளித்தல்லாம். ஒன் ஃபார் ஆல். நாளை வார்த்தை தேர்வு பெற்ற வீரனாக தயார், நீதி உள்ள மனிதனாக தயார், தன்னடக்கம் கொண்டு வாழ தயார், என்னகத்தின் தூய்மை பெற தயார், தயார் தயார். நன்றி. எல்லோருக்காக ஒருவன் என்ற தாரக மந்திரத்தோடு தொன்போஸ்கோ இளைஞர் மன்றங்கள்
உலகம் முழுவதும் பரவி இன்றளவும் நிலைத்து நிற்கிறார். அதிலே வியாசர்பாடி என்றாலே, சகோ சிகா என்றாலே அதிருதில்ல, மெய் சிலிர்க்குதில்ல என்று இதோ இந்த பகுதியில வாழ்ந்து இந்த பகுதியுடைய பாதத்தை ஒட்டியவர், இதோ எங்களோடு உறவாடியவர், எங்களோடு ஒட்டி உறவாடி இதோ இன்றைக்கு அவருடைய பெயரில டொன்போஸ்கோவின் பாதையில் சகோ சிகா என்ற நூல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார். ஆக இந்த நூலுக்கு இதோ எல்லா விதத்திலும் உழைப்பின் வாரா உறுதியில் உழவோ என்பதற்கு உழைப்பின் முன்னேற்றத்தை காண்ட நம்முடைய ஆசிரியர், இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ரயில் சந்திரன் அவர்களுக்கு பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு எல்லா வகை உதவிகளை செய்த இந்த டொன்போஸ்கோ இளைஞர் மன்றத்தினுடைய வியாசர்பாடியில் அமைந்திருக்கிற இளைஞர் மன்றத்துடைய இயக்குனர் தந்தை பிரியன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக டொன்போஸ்கோவின் பாதையிலே சகோ சிகாவின் பாதையில ரயில் சந்திரன் அவர்கள். நன்றி. தந்தை சிகாமணி அவரிடம் பெற்ற அன்பையும் வழிகாட்டுதலையும் நன்கு உணர்ந்து அதை நன்றி உணர்வாக வெளிப்படுத்த வந்துள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி சொல்கின்றோம். சகோதரர் வழியாக இங்கிருக்கின்ற பெரியவர்கள் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள், நன்றி உள்ள உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் வழியாக ஒவ்வொரு நபர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் அந்த வழிகாட்டுதலையும் இந்த புத்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இதற்கு உழைத்த அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு நன்றி. மேலும் இதற்கு தோள் கொடுத்து உதவிய அனைத்து மூத்த சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தையர்களே, சகோதரர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த நூலின் வாயிலாக அனைவரும் அவரவர் கருத்துக்களை மிக்க தெளிவாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு தன்னை பகிர்ந்து கொண்டு இங்கு வந்து தன்னுடைய ஆர்வத்தையும் ஆசையும் வெளிப்படுத்திய அனைவருக்கும், இந்த நூலின் ஆசிரியர் என்ற முறையிலும் இந்த நூலின் தன்மையை வெளிப்படுத்திய அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி.